முட்டையில் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் தோழிகளே. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுக்கிறோம். அதில் வந்து முட்டை ஆம்லேட்டாக போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், உப்பு போட்டு உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணும், எவ்வளோ ஆம்லேட் வேணும்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து தனியாக மாற்றி வச்சுக்கலாம். எனக்கு 3 எண்ணெய் வேணும், நான் 3 எண்ணெய் செஞ்சு தனியாக மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேன் எடுக்கிறோம். அதில் வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி அதுவும் போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். அது நல்லா வணக்குங்க தோழிகளே. நல்லா ரெட்டிஷாக ஆகும்போது என்ன பண்ணுறோன்னா, கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் என்ன மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் 1/4 டீஸ்பூன் போதும். அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வரும்போது என்ன பண்ணுறோன்னா, தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுட்டு நான் நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் பெரிய கிளாஸில். அது நல்லா எண்ணெய் செய்யலாம். நல்லா 1 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இப்படி கொதி வரும்போது ஆம்லேட் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த 3 எண்ணெய் எடுத்து அப்படியே போடுறேன். போட்டதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு பெப்பர் இருக்குது பாருங்கள், அந்த பெப்பர் அப்படியே தூவி விட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ தூவி விட்டுட்டு கொத்தமல்லி தழை இருக்குது பாருங்க, அதுவும் போட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன செய்யலாம், மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பண்ணிவிட்டு பச்சை மிளகா இருக்குது பாருங்க, 2ஆக கட் பண்ணி அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுட்டு ஒரு செகண்ட் மூடி வச்சிடலாம். அப்போ அந்த காரம் இறங்கும். அரை வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 செகண்ட் கொஞ்சம் அது வெந்துடும் அந்த ஆவியில். அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சாப்பாட்டுக்கும் தோசைக்கும் சப்பாத்தி சூப்பராக இருக்கும் தோழிகளே. செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் தோழிகளே.